ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோபி 65 எப்படி பண்ணுறதுங்கிறத ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை இது மாதிரி நீட்டாக நறுக்கி வெந்நீரில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் ட்ரையாக்கி. இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். காரத்துக்கு காரப்பொடி தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தனியா பொடி 1 டீஸ்பூன். இன்றைக்கி நான் மசாலா கரம் மசாலாவுக்கு பதிலாக கறி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் எவரெஸ்ட்டில், அது போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் டீஸ்பூனில் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இப்போ இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். இப்போ கோபி 65 20 மினிட்ஸ் மேரினேட் ஆயாச்சு. நல்லா மாவுலாம் இழுத்துருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால எண்ணெயில் சரியாக பொரிப்படாது. அதனால் ஒரு கை போல், நிறையா கூடாது, ஒரு கை போல் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை போட்டோம்னா நல்லா மொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே பரத்தின மாதிரி போடணும். பரத்தின மாதிரி இது நல்லா கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறினோடனே சாப்பிட்டிங்கன்னா அந்த மொறுப்பு கிடைக்கும். இது ஆறினோடனே இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கோபி 65 சூப்பராக இருக்கும் ஹோட்டல் சைடு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறது சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.